வணக்கம் அண்ட் வெல்கம் டு another episode of மக்களின் மைண்ட் வாய்ஸ். இந்த எபிசோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில் கிரேட்டர் சென்னை போலீஸ் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. சென்னையில் உள்ள 70,000 ஆட்டோஸ்ல காவல் உதவி QR, அதாவது பொதுமக்களுடைய சேஃப்டிக்காக அதை பேஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு அண்ட் ஆட்டோ டிரைவர்ஸ் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். நம்ம சென்னை காவல்துறை வந்து நிறைய ஆட்டோக்கள்ல காவல் உதவி QR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு QR ஒட்டியிருந்தாங்க. உங்க ஆட்டோலையும் நீங்க ஒட்டியிருக்கீங்க. பொதுமக்களோட பாதுகாப்புக்காக ஒட்டியிருக்கதா சொல்றாங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுநரா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஒரு விஷயம் தான். ஆனால் மக்களுக்கு ஒன்றும் அதை பற்றி எதுவும் தெரியல. ஒரு சில பேர் அதை வந்து ஜிபேல ஸ்கேன் பண்ணுறது, என்கிட்டயே நிறைய பேர் கஸ்டமர் சார் இதில் ஜிபே போட்டுருவான்றான். அதில் போட்டிங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு தான் சார் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், நீங்கள் அதில் போடாதீங்க, நான் நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய ஆட்டோக்களை ஒரு QR கோட் ஒட்டியிருப்பாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியும்? தெரியாதுங்களே. Maybe for the safety and for payment and other things and all I can't tell you, not too sure. அது அவங்களோட கடமை அவங்க செய்கிறாங்க. இதனால் எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்களே. ஏன்னா கஸ்டமருக்கும் சேஃப்டி, எங்களுக்கும் சேஃப்டி. எதனா ஒரு பொருள் மிஸ் பண்ணால் கூட அவங்க ஸ்கேன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்களுக்கு சௌரியம், அது கஸ்டமருக்கு சௌரியம். எங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களை வந்து செக்அப் பண்ண அவசியமே கிடையாது. அவங்க ஸ்கேன் பண்ணாலே எங்கள் டீட்டெயிலெலாம் போலீஸ்க்கு வந்துடும். பாதிப்புன்னு சொல்ல போனால் வண்டி கொஞ்சம் ப்ராப்ளத்தோடு ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஸ்டிக்கர் வாங்கலாதவங்களுக்குலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இது. மற்றபடியாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என் வண்டிக்கெலாம் நாங்கள் ஓட்டிட்டோம். சில பேர் ஒட்டாமல் தான் இருக்காங்க. அது அவங்கள ஓட்டிக்கிட்டால் நல்லாயிருக்கும். 120% பேர் நைட்டில் ஓட்டுறாங்க. அதுவும் சென்ட்ரல் இந்த கேளம்பாக்கம் அந்த சைட்லாம் ஓட்டுறாங்க. நைட்டில் அவங்களாம் வந்து கொஞ்சம் அவுட்டர்லேருந்து வந்து ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. அதனால் வந்து சிட்டி ஆட்டோட வெளி ஆட்டோ ஓட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது பகலில் செக் பண்ணி நம்ம பிரயோஜனம் கிடையாது. நைட்டு நம்ம செக் பண்ணோம்னா சென்ட்ரல் அந்த மாதிரி மக்கள் வர பஸ் ஸ்டாண்டில் செக் பண்ணோம்னா அது QR இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரிய வரும். சரி, ஆனால் இப்போ போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க பொதுமக்களுடைய சேஃப்டிக்காக நாங்கள் இது பண்ணுறோம், பட் அது உங்களுக்கும் சேஃப்டியாக தான் இருக்குன்றீங்க. ஆமாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் நம்பரை தேடி பண்ணுறது, ஸ்கேன் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக எங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும். அதனால் போலீஸ் வந்து சேஃப்டியாக இருக்குன்னு தான் அதை ஓட்டுறாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. But I know for the safety, I think you can call up the Central Police control room for the safety of the women, and also I think for the payment of பேமெண்ட்காக இல்லைனா சேஃப்டிக்காக. safety. இந்த ஒரு வருஷத்தில் அதிகப்படியான கம்ப்ளைண்ட் பொதுமக்கள் கிட்டேருந்து போயிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்டோக்காரங்க வந்து எங்கிட்ட அதிகமாக காசு கேட்குறாங்க அப்படின்றது தான் அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிகமாக கேட்குறாங்கன்னா 12 ரூபா கிலோமீட்ரு 12 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது, இன்ன வரையும் அது ரேட்டு ஏற்றவே இல்லை. அதிகபட்சமான இப்போ பார்த்தோம்னா நடைமுறையில் ஓலா, ஊபர், ராபிடோ இதுதான் ஆட்டோ டிரைவர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறது. மேபடியாக வந்து ரன்னிங் ஆட்டோவை பிடிச்சி அதிகமாக டிமாண்ட் பண்ணலாம் யாரும் போகிறது கிடையாது. மீறி என்ன 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க, 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க கேட்டு தான் போவாங்களே தவிர அதிகப்படியான காட்சி அந்த என்ன மீட்ரு காமிக்குதோ அதை தான் வாங்கிட்டு இருக்கோம். வருமானமே சொல்ல போனால் ஆட்டோவில் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே வச்சுன்னு ஓட்டின்னு இருக்கோம். அதனால் மக்கள் நாங்களும் எங்களுக்கு கேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குல்ல, எங்களுக்கும் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அரிசி விலையிலேருந்து எல்லாமே ஏறுது. அதனால் நாங்களும் என்ன பண்ணுறோன்னா கிலோமீட்டருக்கு இவ்வளோ வரும்ன்றது எங்களுக்கு தெரியுது. அதனால் நாங்கள் இதை கேட்குறோம். அதுதான் ஒரு விஷயம். அது மக்களுக்கு ஒரு சில பேருக்கு புரிய மாட்டேது. ஏன்னு எங்கள் இடத்துலேருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த காவல் உதவி QR கோடில் வந்து SOS பட்டன் இருக்குது, இல்லை கால் ஆப்ஷன் இருக்குது. பொதுமக்கள் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறவங்க நம்ம உடனே எந்த எமர்ஜென்சினாலும் அதில் கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த QR கோடு எப்படி எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ், நிறைய ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறவங்க கிட்ட இதை பற்றி நாங்கள் கேட்ட எல்லாருமே எங்களால் கேமராவில் காட்ட முடியல. ஆனால் இந்த இனிஷியேட்டிவ் பற்றி நிறைய பேருக்கு இன்னும் அவேர்னஸே இல்லை. ஒரு சில பேருக்கு தான் இதை பற்றி தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் இது ஏதோ ஜிபே QR கோட் நினச்சி ஸ்கேன் பண்ணுறாங்களா, அது ஆட்டோ டிரைவரே சொல்லி நம்ம கேட்டோம். ஒரு ஆட்டோ டிரைவர்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். இந்த இனிஷியேட்டிவ் நல்ல இனிஷியேட்டிவ் தான், ஆனால் எல்லா ஆட்டோக்குள்ளேயும் இது இருக்கா? அதுவும் குறிப்பாக நைட் டைமில் ஓடக்கூடிய ஆட்டோக்கள் இது இருக்கா? ஏன்னா நைட் டைமில் தான் சேஃப்டி இஷ்யூஸ் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்னை காவல்துறை நைட் டைமில் ஓடக்கூடிய ஆட்டோக்களையும் இந்த QR சிஸ்டம் இருக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த கிரேட் இனிஷியேட்டிவ் எடுத்த கிரேட்டர் சென்னை போலீஸுக்கு வாழ்த்துக்கள்.